வீக்கெண்ட் வெளில சாப்பாடு வாங்கிக்கலாம் தானே சொல்றேன் நானு. அப்போ அம்மா கிச்சன் போறேன். புரட்டாசி மாசம் முடிகிற வரைக்கும் சாட்டர்டே மட்டும் விடுங்கடா, வீட்டுல ஏதாவது படைச்சே ஆகணும். 1 hourல நான் செஞ்சு முடிக்கலன்னா அடுத்த சாட்டர்டே நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஓகே, சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச். குக்கிங் பொறுத்த வரைக்கும் பிளானிங் இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸி. ஸோ என்ன மெனு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால தான் அவங்க கிட்ட தைரியமா 1 hourல பண்றேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். யூஸ்வலா வீக்கெண்ட்ஸ்ல டைரக்டா பிரஞ்ச் தான். ஸோ இட்லி, பொங்கல் அண்ட் சாம்பார். விநாயகர் சதுர்த்தி ஸ்டஃபிங் மிச்சம் இருந்ததுனால இன்னைக்கு போனஸா மெனுல சுழியமும் ஆட் ஆயிருக்கு. இன்னைக்கு சேலஞ்ச்ல வின் பண்றதுக்காக இந்த மெனு டிசைன் பண்ணது. இந்த மெனுல மோர் ஆஃப் குக் டைம் அண்ட் லெஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டைம். அதனால வித்தின் 1 hour மோர் தென் 1 வெரைட்டி செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த ஆனியன் சாம்பார் சொல்லி கொடுத்ததுக்கு ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு பின்னி. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் என்னோட லைஃப் சேவரா இருக்கும். மெயின் இன்கிரீடியன்ஸ் ஒன்லி ஆனியன், டொமேட்டோ அண்ட் கிரீன் சில்லி. அதை பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி பேட்டர் ஆட் பண்ணா irresistible சாம்பார் இஸ் ரெடி. பிளெண்டிங் ஸ்டெப் மேண்டேட்டரி இல்ல. பசங்க ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் ஒதுக்குறதுனால தான் ஐ பிளெண்ட். அவ்வளவுதான், புரட்டாசி மாசம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சக்சஸ்ஃபுல்லி ஆஃபரிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. டைம் டு இம்ப்ரெஸ். அலையாக நான் நதியாக வந்த